கடகராசி. அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இதுவரை 5ல் இருந்து தங்களை பாலாய் படுத்தினார். தற்போது 6ஆம் இடம் செல்வதால் நன்மை. ஏற்கனவே 6ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவானுடன் சூரியன் இணைகிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். ஆக உத்தியோகத்தில் சிறப்பு, குடும்பத்தில் சிறப்பு, தொழில் துறையில் சிறப்பு. கடகராசினருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அன்பு ஆதரவு பெருகும், ஒற்றுமை ஓங்கும். சுபகாரிய முயற்சிகள் இதுவரை தடங்கலாகி இருந்தால் நல்லபடியாக நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். இடமாற்றம் மனதிற்கு பிடித்த வகையிலே இடமாற்றம் அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். தொழில் துறையை பொறுத்தவரை மருத்துவ தொழில், நகை தொழில், வண்டி வரவு செலவு போன்ற தொழில்களை செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். பொருட்களை விற்போர் சிவப்பு நிற பொருட்கள், ஆரஞ்சு பொருள், ரசாயன பொருள், மருத்துவ பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், பெருங்காயம், தேங்காய், ஏலக்காய் போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். அடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி நல்லபடியாக கிடைக்கும், விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மருத்துவத்துறை அன்பர்களுக்கு நன்கு புகழ் பெறுவீர். கைராசியான டாக்டர் என்று தாங்கள் புகழ் பெறுவீர். அரசியல் துறை நண்பர்கள் நல்ல ஒரு பொற்காலம், நல்ல பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு அனைத்தும் தங்களுக்கு கூடும். ஆக கடகராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அனாவசிய செலவுகள் கட்டுப்படும். நோய் நொடி மட்டுப்படும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு இதுவரை சிகிச்சையில் பாதிப்படைந்தவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பு அடைவீர். தொழில் துறையில் நன்மைகளை பெறுவீர். விவசாயத்தில் விளைச்சல் நன்றாக இருக்கும். ஆக கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய கிருதியம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.